வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. அன்பர்களே, கந்தர் அனுபூதியிலிருந்து ஓர் பாடல், மிக அருமையான பாடல். அருணகிரியார் அருளியிருக்கிறார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றறிந்திலனே. அருமையான பாடல். செம்மான் மகளை திருடும் திருடன், வள்ளியை மனம் புரிந்த முருகப்பெருமான், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பிறப்பில்லை, பிறவான் இரவான். அடுத்த இரண்டு வரிகள் மிக முக்கியமான வரிகள். முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு அருளி இருக்கின்ற வரிகள். சும்மா இரு சொல்லற என்றலுமே, சும்மா இரு சொல் அற, அம்மா பொருளொன்று அறிந்திலனே. சும்மா இருத்தல் அரிது, சொல்லற பேசாது இருத்தல் அரிது. இந்த இரண்டும் சும்மா இரு சொல்லற அரிதினும் அரிது. ஆனால் இது மிகப்பெரிய உபதேசம். முருகப்பெருமானிடம் அருணகிரியார் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய உபதேசம் சும்மா இரு சொல்லற. இந்த உபதேசத்தை அருணகிரியாரின் கந்தர் அனுபூதியிலிருந்து நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். சும்மா இருத்தல், பேசாதிருத்தல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அன்று. அதாவது அக இருள் போக்க வேண்டும், அகமாயை போக்க வேண்டும், புறமாயை போக்க வேண்டும். நான் எனது என்கின்ற எண்ணம் நீங்க வேண்டும். அவன் இவன் அது இது என்கின்ற புற சிந்தை நீங்க வேண்டும். அகச்சிந்தை விலக வேண்டும், தன்னை சார்ந்த அகச்சிந்தை விலக வேண்டும். தனக்கு தேவையான புறத்தே இருக்கின்ற பொருள்களின் மீதான புறச்சிந்தை தீர வேண்டும். இரு சிந்தையும் இல்லாது இருக்கிற பொழுது மனம் மிகப்பெரிய வெட்ட வெளியாக ஆகிவிடுகிறது. ஏனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அகம் சார்ந்த, தன்னை சார்ந்த சிந்தை இல்லை, புறப்பொருட்களை சார்ந்த சிந்தை இல்லை. ஒன்றுமே இல்லாதது மனம் வெட்ட வெளியாக, அண்ட வெளியாக மனம் இருக்கின்றது. அந்த மனம் பரம்பொருள் உறையும் இடம். இதைத்தான் அருணகிரியார் முருகப்பெருமானிடமிருந்து உபதேசமாக பெற்றது. ஔவையார் தனது விநாயகர் அகவலிலே இதை சொல்வார். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து. ஔவையார், ஒருவருடைய சிந்தை தெளிந்து இருக்க வேண்டுமென்றால், சிந்தை தெளிவாக இருக்க வேண்டுமென்றால் அங்கே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் இருக்க வேண்டும். ஒரு பணி சிறக்க வேண்டுமென்றால், ஒரு படிப்பு சிறக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த படிப்பவனிடத்திலும் பணி செய்பவனிடத்திலும் வாக்கும் மனமும் இல்லா ஒரு மனோலயம், அண்ட வெளி, சுத்தமான வெளி அவனுடைய உள்ளத்திலே இருந்து அந்த பயணத்தை, படிப்பையோ பணியையோ தொடங்க வேண்டும். இதைத்தான் சும்மா இரு சொல்லற என்பதன் பொருளினை கந்தர் அனுபூதி பாடலிலே அருணகிரியார் ஒரு இடத்திலே தெரிவித்திருக்கிறார். எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் அற என்னை இழந்த நலம்
இங்கே சும்மா இரு சொல்லறவில் கிடைக்கும். எல்லாம் அற என்றால் அகத்து சிந்தனை புறத்து சிந்தனை, அகத்து மாயை புறத்து மாயை, யான் எனது என்கின்ற சிந்தையிலிருந்து எல்லாம் அறுத்து இருக்கிற பொழுது என்னை இழக்கிறேன். எல்லாம் அற என்னை இழந்த நலம் சும்மா இரு சொல்லற என்பதில் உண்டு. இதைத்தான் அருணகிரிநாதர் இந்த பாடலிலே நமக்கு தெரிவிக்கிறார். முதல் 2 வரிகளிலே முருகப்பெருமானை போற்றி பாடிவிட்டார். பெம்மான் முருகன் பிறவான் இரவான் போற்றி பாடிவிட்டார். அடுத்த 2 வரி மிக முக்கியமான வரியை நமக்கு தருகிறார். சும்மா இரு சொல்லற என்றலுமே. முருகப்பெருமானுடைய அருள் அருணகிரியாருக்கு. சும்மா இரு சொல்லற என்றலுமே என்ன ஆயினது? மா பொருளொன்று அறிந்திலனே. அவர் அறிந்திருக்கிறார். அதனுடைய பொருளை முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு கொடுத்திருக்கிறார். அருணகிரியார் நமக்கு தருகிறார். அந்த பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்கிறார். அதைத்தான் எல்லாம் மறைய என்னை இழந்த நலம் சொல்லாய். அதாவது நீங்கள் பார்க்கலாம், சுத்தமான வெண்மையான பேப்பரிலே தான் எழுத முடியும். தரையிலே கோலம் போட வேண்டும் என்று சொன்னால் அந்த தரையை நன்றாக கூட்டி நன்றாக நீர் கொண்டு கழுவி விட்டு சுத்தப்படுத்தி பிறகுதான் கோலம் போட வேண்டும். அப்படித்தான் எல்லாமே. முதலிலே சுத்தம், முதலிலே அனைத்து அழுக்குகளையும் நீக்கிவிட வேண்டும். அப்படித்தான் ஒரு பணி செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பை தொடர்வதாக இருந்தாலும் சரி, உள்ளத்து அழுக்குகளை முன்கூட்டியே அதை பற்றி நினைத்திருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். இதுதான் சும்மா இரு சொல்லற. சும்மா இரு சொல்லற என்று அந்த தத்துவத்தை பின்பற்றுகின்ற பொழுது உள்ளம் தூய்மையாகி உண்மை அங்கே உறைவிடமாகி அண்ட வெளியாக மனம் மாறி பரம்பொருள் உறையும் இடமாக மாறி உண்மை நிரந்தரம் என்ன என்பதை அன்பருக்கு தெரிவிப்பதுதான் இந்த சூத்திரம் சும்மா இரு சொல்லற என்ற சூத்திரம். இந்த சூத்திரத்தை அன்றாடம் நாம் கடைபிடித்து மனத்தை தூய்மையாக்கி இறைவன் அமர்கின்ற உறைவிடமாக்கி நம்முடைய படிப்பையோ பணியினையோ தொடரும்போமே ஆனால் அனைத்திலும் வெற்றி உண்டு. இந்த சூத்திரத்தின் பயன் வெற்றி. அதுதான் இந்த சூத்திரத்தின் பொருள். இந்த சூத்திரத்தின் பயன் நம்முடைய இலக்கினை நாம் வெகு சுலபத்தில் வெகு இலகுவாக அடையலாம். வாழ்விலே அறவாழ்வை தொடரலாம். அறவாழ்வு என்பதன் பொருள் புரியும். இலக்கு நெருங்குவது மிக எளிது, வெற்றி மிக எளிது என்பது இந்த சூத்திரத்தின் பொருள். இந்த சூத்திரத்தை அருணகிரியார் முருகப்பெருமானிடமிருந்து பெற்றிருக்கிறார். இந்த சூத்திரத்தை நாம் அருணகிரியாரிடமிருந்து கந்தர் அனுபூதி பாடல் வாயிலாக நாம் அனைவரும் பெற்று இன்புற்று வாழ்வோம். ஓம் முருகா, ஓம் சரவணபவ.